ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி vlogல வந்து குக்கிங் கிடையாதுங்க. மோஸ்ட்லி வந்து என்னோடய பிளான்ஸ் அப்புறம் வந்து பூஜா ரொட்டீன் இதெல்லாம் மட்டும்தான். சிம்பிள் பூஜா ரொட்டீன்ஸ் தான். பெருசாக ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்கிறது குட்டி பால்கனிங்க. அதில் அவ்வளவா வெயில் வராது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். மணி பிளான்ட்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸே தேவையில்ல. அது ஷேட் பிளான்ட் தான். அதனால் அதில் இருக்க ட்ரை லீவ்ஸ் எல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? இது தாங்க நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது வந்து ஒரு 7 டயர் கொண்ட ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட். இது நம்ம தான் ஃபிட் பண்ணணும். அண்ட் ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 2ம் வந்து ஸ்க்ரூ போட்டு ஒன்றா டைட்டாக ஸ்க்ரூ போட்டு ஒன்றா வைக்கணும். இல்லைனா நம்ம அப்படியே 2ஆக கூட நம்ம தனித்தனியாக வைக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சாய்ஸ். பட் நான் வந்து ஒரே இதுவாக வச்சிடலான்னு விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் தாங்க. ஏன்னா என்னோடய பால்கனியில் நிறைய பிளான்ட் சேர்ந்து போச்சு. அதனால் நான் வந்து ஷேட் பிளான்ட் அண்ட் வந்து வாட்டர் கம்மியாக ஊற்றுறதுலாம் ஒன்றா வைக்கலான்ட்டு அதை வாங்கினேன். மீன் வயல் நான் என்ன பண்ணுறேன்னா மட்டன் கீமா தோசை பண்ணலான்ட்டு போடுறேங்க. தோசை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும். பேப்பர் ரோஸ் போடக்கூடாது. அண்ட் தென்னை மாவு வரைச்சேன் இல்லையா? அதில் தாங்க தோசை போடுறேன். அண்ட் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மட்டன் நான்வெஜ்க்கே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அதில் வந்து நான் வந்து ஒரு முட்டை அதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா அடித்து நான் வந்து மேலே ஊற்றிட்டேன். முட்டை வெளில ஓடாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து எப்படியாவது காப்பாற்றி வச்சிடணும். ஸோ அதுதாங்க இந்த தோசையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ஏன்னா இந்த தோசை தவா வந்து ரொம்ப ஃப்ளாட் இல்லையா? அதனால் ஈஸியாக வெளில ஓடி போயிடுது. அதுக்கு மேலே நான் வந்து மட்டன் கீமா வச்சுருந்தேன் இல்லையா? அதை வந்து போடுறேன். மட்டன் கீமா ரெசிபி நான் லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நான் வந்து இந்த தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட எதுனா கிரேவி இருந்துச்சுன்னா, சால்னா கிரேவி அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து கீமா கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா? அதனால கிரேவி போட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தோசை ஃபுல்லாகவே வரும். எனக்கு இவ்வளோ தாங்க இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு தோசைக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம். அண்ட் வந்து மூடி போட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து வெந்தோன்னே அப்படியே எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவுமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஏன்னா நான் வந்து நான்வெஜ் குக் பண்ணுவேங்க. பட் வந்து நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. பேக் டு பால்கனி செட்டப். நம்ம வந்து மணி பிளான்ட்டில் வந்து நிறைய க்ரீப்பர்ஸ் வளர்ந்துருச்சா, அதனால அதை நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பகேட் பண்ண போகிறேன் வாட்டரில். அண்ட் வந்து அப்படியே விட்டாலும் விடலாம். பட் எனக்கு வந்து இது புஷ்ஷியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுட்டேங்க கட்டிங்ஸை. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து இன்டோரில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் தான் ஸ்னேக் பிளான்ட், மணி பிளான்ட். இதுதான் நான் மெயினாக இன்டோரில் வச்சுருக்கிறது. இதெல்லாம் வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகும் இன்டோரில் வைக்கிறதுனால. ஸோ வந்து எவ்ரி வீக் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் வந்து பாத்ரூமுக்கு கொண்டு போயிட்டு நல்லா ஷவர் வாஷ் கொடுப்பேன். இப்படி கொடுக்குறதுனால என்னென்னா லீவ்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் வந்து டஸ்ட் எல்லாமே போயிடும். அண்ட் வந்து வெளில வச்சாலும் ஒரு வாரத்துக்கு இது வந்து டஸ்ட் இல்லாமல் தாங்கும். அப்படியே வந்து தண்ணி வடிகிற வரைக்கும் நான் பாத்ரூம்லேயே விட்டுருவேன். இப்போ நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாட்டில்ஸில் மாற்றிக்கலாம். இது அகெயின் வந்து ரூட் வந்துருச்சுன்னா திரும்ப நான் தொட்டியில் தாங்க மாற்ற போகிறேன். அண்ட் வந்து அங்கங்கே வந்து ரியல் பிளான்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிலெலாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் வந்து வென்டிலேஷன் நல்லா இருந்தால் போதும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. நான் எவ்வளோ மேக்ஸிமம் கார்னர்ஸ் அந்த வென்டிலேஷன் ஸ்பேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணிடுவேன். எனக்கு இவ்வளோ கட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நான் ப்ராப்பகேட் பண்ணல. அதில் வந்து அந்த ரூட் வந்துருச்சு. அதை நான் திரும்ப வந்து ஒரு தொட்டியில் வச்சு நான் வைக்க தான் போகிறேன். ரெண்டே 2 தான் நான் வச்சுருந்தேன். மிச்சதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் தொட்டியில் மாற்றிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது 2 அதை மட்டும் நான் வந்து இப்போ தொட்டியில் மாற்றுறேன். மணி பிளான்ட் மட்டும் இல்லைங்க. எனி இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது. எனி பிளான்ட்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் ப்ராபகேட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ரூட் வரும். நான் வந்து வெத்தலை கூட எங்கள் அம்மா எனக்கு வந்து வாட்டரில் ப்ராபகேட் பண்ணி ரூட் வந்தோன்னே எனக்கு வந்து பதியம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ வந்து வாட்டர் ப்ராபகேஷனில் வந்து ரூட் வர்றது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். என்னென்னா நம்ம வந்து வாட்டர் ப்ராபகேட் பண்ணும்போது வாட்டரை வந்து 4 days ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அண்ட் வந்து ரூட் வந்து அழுகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்டெம்மும் அழுகாமல் பார்த்துக்கணும்.
நான் ஒரே ஒரு மணி பிளான்ட் தாங்க வந்து கடையில போய் வாங்கினேன். மத்தது எல்லாமே வந்து இப்படி ப்ராபகேட் பண்ணி பண்ணி தான் எனக்கு சேர்ந்துச்சு. அதுவே வந்து எனக்கு நெறைய பிளான்ட் சேர்ந்து போச்சு. ஸோ நீங்க என் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஹால்லே வந்து வந்து 6 மணி பிளான்ட் இருக்கும். தொட்டியில மண்ல வச்சு 6 இருக்கும். அண்ட் பாட்டில்ஸ்ல வந்து 3ஆவது இருக்கும். ஆஸ் அ பிகினரா நம்ம வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி பிளான்ட்டை வந்து வைக்கலாம். அது எப்படின்னா ஒரு மென்டலி அது வந்து நமக்கு வந்து ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர். ஏன் சொல்கிறேன்னா, அது ஈஸியாக வளர்ந்துருமா. ஸோ நம்ம எடுத்த ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா வந்துச்சுன்னா அதுவே ஒரு ஃபீல் குட் தானே. அப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ வந்து மணி பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னா, வாட்டர் ப்ராப்பகேட் பண்ண எனி பாட்டில்ஸ். இந்த ஜாடி வந்து உப்பு ஜாடி மூடி உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் தான். ஸோ பாத்ரூமில் வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்தந்த இடத்துல வச்சிடுறேன். ஹால்லே பார்த்திங்கன்னா, ஹாலை சுற்றியே வந்து எனக்கு நிறையா பிளான்ட்ஸ் இருக்கும். கேஸ் வந்து இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து உங்களுக்கு வாடி போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து பால்கனியில் கூட ஒரு 2-3 நாள் வச்சுட்டு திரும்ப எடுத்து உள்ளே வைக்கலாம். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸில் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சிஜனும் நிறையா தரும். அண்ட் வந்து நல்லாவும் இருக்கும், பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் பாசிபிள் பிளேசஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் அதெல்லாமே வச்சுருக்கேன். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து எப்பயாவது தாங்க க்ளீன் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி தேர்ஸ்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அதில் காஞ்ச பூ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஃபோட்டோ சிலைகள்லாம் நிறையா இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப். இப்போ நம்ம வந்து ஃப்ரைடே வந்து சாமி கும்பிட்றோன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேனா அன்றைக்கி வந்து நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரைடே வந்து லக்ஷ்மி, என்கிட்ட இருக்க அம்மன் சிலை, இவங்க அண்ட் எல்லா விளக்கும் எடுத்து நான் வந்து சபீனா அண்ட் இந்த லெமன் இருக்கு இல்லையா, காஞ்ச லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சபீனாவை தொட்டு நீங்கள் வந்து அந்த லெமன் அந்த ஹாஃபாக கட் பண்ணி லைட்டாக அதில் இருக்க ஜூஸை பிழிஞ்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுங்க. ஸ்காட்ச் பிரைட்லாம் யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்ச் ஆகுது இல்லையா, பட் இது வந்து தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அந்த கரை போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் அரிசி கொட்டி வச்சுருந்ததுனால அது எனக்கு க்ரீனாக இருந்துச்சு. அங்கங்கே அப்படியே க்ரீன் டாட்ஸாக இருந்துச்சு. நான் வந்து அந்த லெமன் தோல் ஃபுல்லாகவே போயிடுச்சு, ஜூஸ் எல்லாமே போயிடுச்சு. பட் அந்த தோலை மட்டும் வச்சு நான் நல்லா தேய்க்கிறேன். ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ மண்டே வந்து நம்ம சிவனுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம வந்து சண்டே வந்து சிவலிங்கம் அப்புறம் சிவன் ரிலேட்டட் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அவங்கள எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் வந்து எவ்ரிடேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணுறதுனால நான் வீக்லியும் வாஷ் பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் என் பூஜை ரூமும் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஸ்மெல்லோடு இருக்குது. தேர்ஸ்டே எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருவேன். ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி அகெயின் போட்டு வச்சுருவேன். நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி விளக்கெல்லாம் ஏற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கா. நம்ம வந்து அந்த காஞ்ச பூவெல்லாம் அப்படியே விட்டுட்டோன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருங்க. அது வந்து நல்லா இருக்காது. அதை ஓப்பன் பண்ணாவே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் அட்லீஸ்ட் தட்டியாவது விட்டுடலாம் இந்த மாதிரி. அண்ட் வந்து எண்ணெய், திரி எல்லாத்தையும் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. இந்த பவுடர் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து பெருமாள் கோயிலெல்லாம் தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பவுடர் தான் இது. நம்ம வீட்டிலே அரைச்சது. அதை வந்து டெய்லி நம்ம வந்து பிரசாதமாக வைக்கலாம். இதில் வந்து நான் 2 துளசி செடி வச்சுருக்கேன். ஒன்று சாமி கும்புறது, மாடத்தில் இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த தீர்த்தத்தில் போடுறதுக்காகவே நான் ஒன்று வளர்த்துட்டு வரேன். அதனால் அது தனியாக இருக்குது. அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து வேல்மாரல் பறிச்சிட்ருக்கேங்க. அதனால் 6 விளக்கு ஏற்றுறேன். வேல்மாரல் நான் எப்படி படிப்பேன்னா, எல்லாருக்கும் சிம்பிள் தாங்க. அவங்க சாய்ஸ் தான். எது பண்ணாலும் ஆத்மார்த்தமாக பண்ணால் சூப்பராகவே நடக்கும். நான் வந்து சஸ்திரபந்தம் படிச்சுட்டு ஒரு 11 டைம்ஸ் படிப்பேன். அண்ட் வந்து ஏன் சஸ்திரபந்தம் படிக்கிறேன்னா, பிஸ்னஸ்க்கெல்லாம் அது வந்து நல்லதுன்னு சொன்னாங்க. தென் வந்து இந்த விநாயகர் துதி படிச்சுட்டு, இது வேலும் மயிலும் இந்த ஃபுல்லாக அந்த பேஜ் படிச்சுட்டு, நெக்ஸ்ட் இந்த திருத்தணியில் உதித்தருளும் இருக்கு இல்லையா, அது வந்து 20 டைம்ஸ் படிக்கணும். சில புக்ஸில் வந்து 12 டைம்ஸ் போட்டிருப்பாங்க. என் புக்கில் 20 டைம் இருக்குது.
அதனால நான் 20 டைம்ஸ் படிக்கிறேன். அண்ட் இது வந்து 64 இருக்குது. அண்ட் முடிக்கும் போதும் நம்ம வந்து 20 டைம்ஸ் திருத்தணியில் உதித்தருளும் சொல்லிட்டு முடிக்கணும். அண்ட் இதில் வந்து வேல்மாறல் முற்றும் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே சொல்லி முடிக்கணும். அண்ட் நம்ம இது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தெளிவாக படிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் சொல்கிறேன். பட் ஆத்மார்த்தமாக நம்ம சாமி கும்பிட்டா ஜஸ்ட் ஒரு விளக்கேற்றி கண்ணு மூடி சாமி கும்பிட்டாவே போதுங்க. இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு எதனா ஒரு டேக்அவே இருந்தாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.